விவசாயி பிள்ளைகள்னு சொல்ற நீங்க, ஏன் கட்சியில சேர்க்க மாட்டேங்கிறீங்க டிடிவின்னு கேட்கிறேன் நான். ஏன் ஓபிஎஸ்ஸ சேர்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சசிகலாவ சேர்க்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் நான். நான் சொல்றது எடப்பாடி பழனிசாமிய சொல்றேன். ஏன் ஏமாத்துறீங்க? இதெல்லாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாமே முழுக்க முழுக்க ஒரு டிராமா. 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிற மாரி மக்கள்லாம் நம்ப போறாங்களா? சொல்லுங்க. அமமுகல கிட்டத்தட்ட 8 வருஷமா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராவே மனநிலையில உள்ள, எப்படி திமுகவுக்கு எதிரா அதிமுகவோ, அதே மாரி தான் அதிமுகவுக்கு எதிரா அமமுக இருந்துச்சு. திடீர்னு நாங்களும் அண்ணன் தம்பி, மாமா மச்சான் அப்படின்னா எடுபடாது. அதுலலாம் மாற்று கருத்தே கிடையாது. 2வது ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. 5 மாநில தேர்தலில் பாஜகவுடைய முதல் இலக்கு மேற்கு வங்காளம். தமிழகம் கிடையாது. தமிழகத்தை இப்போ 2029க்காக ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி பார்க்குறாங்க. அவ்வளோதான். நல்லா புரிஞ்சுங்க. ஏங்க நேற்று ஒன்றும் இல்லை, ஸ்டேஜில் தங்கமணி முதுகில் இப்படி முதுகில் தட்டி குத்தி விளையாண்டுட்டு போகிறாரு. யார்? பிரைம் மினிஸ்டர். இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டருடைய நிகழ்ச்சிகளுக்கு என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி தங்கமணியை கூட்டு போயிருக்காரா? சொல்லுங்க பாப்போம். பயங்கர ஒரு பாலிடிக்ஸ் ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்க கேம். எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெளிவாக தெரியும். அவருக்கு கொஞ்சம் நவுந்தா நீங்கள் வேலுமணியை தங்கமணியை நம்மளை அடிச்சிருவாங்கன்னு அவருக்கு தெரியும். காரணம் அவங்களோட நெட்வொர்க் பெரிய நெட்வொர்க், 2 பேரும் போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி. ஆமாம்மா, பெரிய லாபி இருக்குது. தங்கமணியெல்லாம் நீங்கள் விட்டீங்கன்னா போயிட்டு அவருக்கு ரொம்ப மிக க்ளோஸ் பியூஷ் கோயல். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் என்னை பொறுத்தவரை மறைமுகமாக ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு கத்திய பின்ன வைத்து மறைத்து கொண்டு சுற்றி செய்து இருக்கிறார்கள்.